கொண்டைக்கடலை பாயில் பண்ணும்போது அதோட தோல் வெளியே வரும் பார்த்திருக்கீங்களா? பலர் அந்த பீல் அனைத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்கு. அந்த தோல்ல தான் ஃபைபர் அதிகம் இருக்கிறது. சிக்பீ பீல் என்றால் கொண்டைக்கடலையின் அவுட்டர் லேயர் தான், அதாவது கடலையின் வெளிப்புற தோல். இந்த லேயரில் இருக்கும் முக்கிய நியூட்ரியன்ட் டயட்ரி ஃபைபர். இந்த ஃபைபர் பாடிக்கு மிக முக்கியம். இது டைஜஷன் இம்ப்ரூவ் செய்ய உதவும். மேலும் குடலின் மூவ்மெண்ட் நல்லா நடக்க உதவும். அதனால் கான்ஸ்டிபேஷன் குறைவாக இருக்கலாம். சிக்பீ பீல்ல இருக்கு ஃபைபர் சுகர் அப்சார்ப்ஷன் ஸ்லோ பண்ணும். அதனால் பிளட் சுகர் திடீரென அதிகமாகாம இருக்கும். இதனால் எனர்ஜி ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். இந்த ஃபைபர் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேலை செய்யும். அது கட் பாக்டீரியாக்கு ஃபுட்டாக இருக்கும். இதனால் கட் மைக்ரோபயோம் பேலன்ஸ் ஆகும். அதாவது நல்ல பாக்டீரியா வளர உதவும். ஆனா சிலருக்கு சிக்பீ பீல் டைஜஸ்ட் ஆக சற்று கஷ்டமாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் கேஸ், ப்ளோட்டிங், டைஜஸ்டன் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அதனால் சென்சிட்டிவ் டைஜஷன் இருக்கும் பீப்புள் சிக்பீ பீல் ரிமூவ் பண்ணுவாங்க. இது மெயின்லி கம்ஃபர்ட்காக தான், நியூட்ரிஷன் காரணம் இல்ல. ஹெல்தி டைஜஷன் இருந்தால் சிக்பீ பீலுடன் சாப்பிடலாம். டைஜஷன் சென்சிட்டிவ் இருந்தால் பீல் ரிமூவ் பண்ணலாம். அதாவது சிக்பீ பீல் ஹார்ம்ஃபுல் இல்ல. ஆக்சுவலி அது ஃபைபர் ரிச் பார்ட். பல நியூட்ரியன்ஸ் அதிலேயே இருக்கும். கொண்டைக்கடலை தோல் எப்போ ஹார்ம்ஃபுல் இல்ல, எப்போ ஃபைபர் ரிச். ஆனா டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா மட்டும் ரிமூவ் பண்ணலாம். இல்லைனி பீலோட சாப்பிடுறது தான் ஹெல்தி.